ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனரலோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோடோட பிளாஷ்பேக்ல ஹியாக்கு கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அவ எந்திரிக்கிறதுக்குள்ள யாரோ பக்கத்துல மருந்து பாட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓபன் பண்ணி பாக்குறா, நம்ம மேல இவ்ளோ அக்கறை இருக்கிற ஆள் யாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் பிரசன்ட் டைம்க்கு வந்தாச்சு. இன்னும் அங்க ஷாஜு கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கான் அசிஸ்டன்ட். அந்த ஹியா தான் வந்து நமக்கு ஸ்பை வேலை பார்க்க வந்திருக்காங்க தெரிஞ்சதுன்னா அவங்களை எதுக்கு நம்ம இன்னமும் கூட வச்சுக்கணும், கூட்டு போய் மேட்டரை முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்க மாதிரி இருக்கு, அதனால நம்ம வாட்ச் பண்ணணும். அதுவும் இல்லாம 1 மாசம் ட்ரைனிங் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். என்கிட்ட சில பிளான்லாம் இருக்கு, 1 மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணுங்க, நிறைய போட்டிலாம் வைங்க, எப்படி போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு ஷாஜு சொல்லிடுறான். இங்க நம்ம ஹியா கூட லீசு உட்காந்துட்டு எல்லாம் ட்ரீட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ லீசு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் உன் மேல பெட்டு கட்டி நிறைய ஜெயிக்கல, இன்னொரு முக்கியமான ஆளு, அது யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்க கூட உன் மேல பெட்டு கட்டி நிறைய ரொட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஹியா அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறா. அடுத்து லீசு கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த ஸ்பெஷல் கேம்ப் இருக்குல்ல அதுல எனக்கு சேர்றதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்க, உடனே பார்த்துட்டு லீசு, உனக்கு அதுல சேர்றதுல அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட், இந்த ஷாஜு பையன் பார்க்கதான் சாதாரணமா இருப்பான், சரியான சைக்கோ, அதுல நீ சேர்ந்துட்டனா அவன் கூடவே எல்லா முக்கியமான வேலைக்கும் போகணும், எல்லா டேஞ்சரான வேலைக்கும் போகணும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியுமே அப்படின்னு அங்க வந்து ஹியா ஒரு கப்ல டீ எடுத்துட்டு நேரா எந்த இடத்துல ஷாஜுவோட இடம் இருக்கோ அங்க வெளியே வந்துட்டு, மாஸ்டர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாஜுவும் அவ்வளவு உள்ள விட்டுறான். மாஸ்டர் நான் இன்னைக்கு வின் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதால உங்களுக்கு இதை வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்காக, உங்களுக்கு சியர்ஸ் சொல்றதுக்காக இந்த ஒரு கப்பு டீயை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை பக்கத்துல வைக்க, ஷாஜு அதை மட்டும் எடுக்காம பக்கத்துல இருக்கிற புக்கு பேப்பர்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். மாஸ்டர் உங்களுக்கு டீ பிடிக்காதா அப்படின்னு ஹியா கேக்குறா. அதெல்லாம் கண்டுக்காம ஷாஜு அவன் வேலையை அமைதியா பாத்துட்டு இருக்க, சரி ஓகே டக்குனு டீ சாப்பிட பிடிக்கல போல, ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்கு போலயே அதை சாப்பிடுங்க அப்படின்னு பக்கத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணிடுறா. பார்த்தா அந்த பாக்ஸ் ஃபுல்லா கறி ரொட்டி இருக்கு. இப்பதான் தெரியுது நம்ம ஹியாக்கு தன்னோட மேல பெட்டு கட்டி இன்னும் நிறைய ரொட்டி துண்டை ஜெயிச்சது லீசுக்கு அடுத்து நம்ம ஷாஜு தான் அப்படின்னு. அப்போ நீங்களும் என் மேல ரொட்டி துண்டு பெட் கட்டிருக்கீங்களா, அப்போ நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருக்கு, உண்மையை சொல்லுங்க மாஸ்டர், நீங்க என்ன பின்னால இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க தானே, இவ்வளவு ரொட்டி துண்டு நான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கு ரிவார்ட் கூட எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேட்க, என்ன ரிவார்ட் வேணும் உனக்கு அப்படின்னு ஷாஜு கேக்குறான். அப்பனா நீங்க வந்து என்ன அந்த ஸ்பெஷல் கேம்ப் இருக்குல்ல அதுல ஒரு ஆளா எடுத்துக்கணும்னு சொல்ல, சும்மா 2 ஆளுல ஜெயிச்சுட்ட, சோ உனக்கு அந்த கேம்ப்ல இடம் வேணுமா அப்படின்னு ஷாஜு கேக்குறான். சரி ஓகே, இதுக்கு மேல எத்தனை பேரை நான் ஜெயிக்கணும்னாலும் சொல்லுங்க, அத்தனை பேரையும் ஜெயிக்கிறேன், ஆனா அப்ப கண்டிப்பா எனக்கு டீம்ல சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவ சொல்லிட, உடனே ஷாஜு பாக்குறான், நல்லா உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த டீம்ல இருக்கிற எல்லாரையும் 5 பேரா பிரிச்சு நாங்க குட்டி டீமா மாத்த போறோம், நீங்க முதல்ல இப்போ காட்டுக்குள்ள போயிட்டு பத்திரமா அங்கிருந்து திரும்பி வரணும், அங்க உங்களுக்கு சில போட்டிகள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரிக்கிறாங்க. அதுல இந்த வாங்பா இருக்கான்ல அவன், ஜியா, அப்புறம் மை, அப்புறம் ஷியாங்னு ஒரு பையன், அவனோட சேர்ந்து ஹியாவை ஒரு டீம்ல போட்டுட்டு ஹியா தான் அந்த குரூப்க்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மத்த அத்தனை பேரும் முறைக்கிறாங்க. ஹியா பாக்குறா, பழி வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ ஷாஜு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கேப்டன் பேட்சை வாங்கிக்கிறா. எல்லாரும் மலை உச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. ஹியா கூட மீதி 4 பேரும் போயிட்டு டயர்ட் ஆயிடுறாங்க. கீழே வர குதிரையெல்லாம் கட்டிட்டு பண்ணிட்டோம், மேல குதிரையால வர முடியாதுன்னு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது வாங்பா கிட்ட ஷியாங்னு ஒரு பையன் புதுசா வந்தான்ல அவன் சொல்றான், ரொட்டி சாப்பிட்டு போர் அடிக்குது, இங்க பக்கத்துல போனா நிறைய பழங்கள்லாம் இருக்கும், அதை பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டா ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல வாங்பா பாக்குறான். சரியான திணி பண்டாரம் தானே, ஆமால நல்ல ஐடியா, சரி வா பழம் எல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நகர்ந்து கிளம்புறான். ஹியா பாக்குறா, எதுக்கடா இப்ப போறீங்க, மலை உச்சியில இருக்கும், ஒருத்தங்க மிஸ் ஆயிட்டா கூட என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. வாங்பா உடனே பழம் பறிக்க தானே போறோம், இப்ப வந்துடுறோம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியாங் கூட அவன் மட்டும் கிளம்பி போயிடுறான். மத்த 3 பேரும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மை பாக்குறான், அவன் இப்படிதான் அடங்காம ஆடுவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். டைம் ஆயிட்டே இருக்கு, சூரியனே மறைந்த நேரம் வந்துருச்சு, இன்னும் அவனை காணுமே அப்படின்னு மை வேகமா ஹியா கிட்ட வந்து சொல்ல, சரி ஓகே என்னாச்சுன்னு பாக்கலாமா அப்படின்னு ஹியா கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஷியாங் மட்டும் ஓடி வரான். வாங்பா மாட்டிக்கிட்டான், உள்ள இருக்க ஓநாய் கிட்ட மாட்டிக்கிட்டான், காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். பக்கத்துல நிக்கிற ஜியா அவனை ஓங்கி, அவனுக்கு அறிவில்ல, காப்பாத்த மாட்டியா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு, நீ கீழே சீக்கிரமா போய் ஆளுங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, அங்க உடனே ஹியா பாக்குறா, நான் மட்டும் உள்ள போறேன், வாங்பாவை கூட்டு வரேன், நீங்களும் பத்திரமா கீழே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கீழே அனுப்பிடுறா. ஹியா உள்ள ஓடுறா. பார்த்தா நிஜமாவே வாங்பா அங்க ஒரு ஓனாய் கிட்டதான் மாட்டிட்டு இருக்கான். அதுவும் காட்டு ஓனாய் பயங்கர கொடூரமா துரத்தி வந்துட்டு இருக்குங்க. 1 2 இல்ல 4 5 இருக்கு. ஒரு மரத்துல தொத்திக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் வாங்பா. அந்த இடத்துக்கு ஹியா போயிடுறா. அவனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ வர சத்தம் கேட்டதுமே வாங்பா மரத்துல தொங்கிட்டு இருந்த கையை கீழே விட்டுறான். கீழே விழுந்து கை வர அடிபட்டுருது. ஓனா இதுதான் சாக்குன்னு அவனை அட்டாக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வர நம்ம ஹியா கையில இருக்கிற நெருப்பை தூக்கி எறிஞ்சு ஓனா
ஓனாயெல்லாம் விரட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா வாங்பாவை தூக்கி புடிச்சுக்கிட்டே குதிரையில அவ கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வாங்பாவை பாக்குறா. நீ முதல்ல மேல ஏறிடு, நம்ம மாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லு, கூட்டிட்டு வா, புரியுதா? நானே இங்க இருந்து வந்துட்டேன்னா ஓனா இங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும், அப்புறம் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு வாங்பாவை மட்டும் குதிரையில ஏத்தி விட்டு அமுச்சு விட்டுறா. ஹியாவை எல்லா ஓனாயும் துரத்த ஆரம்பிக்குது. ஹியாவை நேரா மரத்துக்கு மேலே நின்னுட்டு ஓனாய் கூட எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சண்டை போட ஆரம்பிக்கிறா. வெப்பன் கூட அவகிட்ட இல்ல, ஒரு குட்டியோண்டு கத்தி மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு இவ்வளவு பெரிய ஓனாயை என்ன செய்ய முடியும் அப்படின்னு அங்க வாங்பா பயந்துட்டே போயிட்டு இருக்கான் குதிரையில. ஹியா பாக்குறா ஒரு பெரிய மரத்தோட உச்சி இருக்கு, அதுக்குள்ள பெரிய பொந்து மாதிரி வேற இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஓனாய கையில இருக்கிற அந்த குட்டி கத்தியால கிழிச்சிட அடுத்த ஓனாய்ங்கெல்லாம் அவளை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துருது. ஆனா அப்பன்னு பார்த்து ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி ஹியா அந்த ஓனாயோட சேர்ந்து நேரா அந்த பாதாளத்துக்குள்ள குகைக்குள்ள போய் விழுந்துடுறா. ஹியா பக்கத்துல இருக்க அந்த ஓனாய் இறந்து போயிருது. ஹியாக்கும் ரொம்ப அடிபட்டுருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணு முழிக்கிறா. கும்மிருட்டு ஆயிடுது. நல்லா அந்த இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு ஹியா இந்த பக்கமும் அங்க பக்கமும் பாத்துட்டு இருக்கா. கையில வேற ரொம்ப அடிபட்டு இருக்கு. திரும்பி கொஞ்ச நேரத்துல அப்படியே கண்ணு சொருவி மயங்க ஆரம்பிக்கிறா. நல்லா நிழா அழகா இருக்கு, இன்னைக்கு இந்த நிலா ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஹியா அவளுக்கு அவளே சமாதானம் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இந்த ஷியாங் இருக்கான்ல, வாங்பா விட்டு முதல்ல ஓடி வந்தான்ல, அவன் நேரா உள்ள போயிட்டு ஹியா இங்க இருந்து ஓடி போயிட்டா. மத்தவங்களையும் கூப்பிட்டா, அவங்களும் அவ கூட கிளம்பி ஓடி போயிட்டாங்க. நான் மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் மத்த எல்லா டீமையும் கூட்டி வச்சுட்டு. ஆனா அப்பன்னு பார்த்து வாங்பா, ஜியாங் மை 3 பேரும் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்ல அந்த ஷியாங் ஷாக் ஆயிடுறான். என்னது திரும்ப வந்துட்டாங்களா, சாகாம? எல்லாரும் செத்துருவாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் போல. இங்க மறுபடியும் ஹியாவை காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. கை அப்படியே ரொம்ப அடிபட்டு இருக்கு. கையில இருந்து துணியை கிழிச்சு அந்த கைக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது, நம்மளால கையை யூஸே பண்ண முடியல, இந்த பாதாளத்துல இருந்து எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நல்ல வேளை எனக்கு கம்பெனிக்கு செத்து போன ஓனாயாவது இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இந்த ஷியாங்க புடிச்சிட்டு உண்மையை சொல்லுடா அப்படின்னு மத்த 3 பேரும் உலுக்கி எடுக்கிறாங்க. இவன் நாங்க வரக்கூடாதுன்னு குதிரை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு ஓடி வந்துட்டான், நாங்க உயிர் பொழைச்சதே பெருசு, நீங்க யாரும் வராட்டி பரவாயில்ல, ஹியாவை காப்பாத்துறதுக்கு நான் மட்டுமாவது போறேன் அப்படின்னு வாங்பா அங்க இருந்து கிளம்புறான். ஒரு வால் பறந்து வருது போறவங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக. அங்க ஷாவ்ஜூ தான் வரான். இவங்க எல்லாருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, எல்லாரும் வர வேண்டாம், ரொம்ப ஆபத்தாயிட போது, நான் மட்டும் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஷாவ்ஜூ மட்டும் கிளம்புறான். ஹியா பாக்குறா. ஓனாய் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு குளிர் தாங்க முடியல, நீயாவது இருக்க, உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன், இது கூட நல்லாதான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன உன் லவர் கூட அப்படியே போட்ல நிலாவை பார்த்துட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கா, அந்த மாதிரி நினப்பு இருக்கா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. ஹியா நிமிந்து பாக்குறா. ஷாவ்ஜூ மேல நின்னுட்டு இருக்கான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஏஞ்சி மேல ஏறி வர முடியுமா உன்னால அப்படின்னு ஷாவ்ஜூ கேக்குறான். முடியாது, கையில அடிபட்டு இருக்குன்னு சொல்ல அங்கிருந்து ஷாவ்ஜூ போயிடுறான். போயிட்டு ஒரு பெரிய கயிறு ஒண்ணு ரெடி பண்ணி உள்ள விடுறான். நல்லா இதை இறுக்கமா புடிச்சுக்கோ அப்படின்னு. அதை ஹியா புடிச்சுக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷாவ்ஜூ அவள ஒட்டுமொத்த வெயிட்டையும் தூக்கிடுறான். கையை கொடுக்குறான். மேல வா, ஏறி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஹியா ஏறி வந்துடுறா. ஷாவ்ஜூவோட கையெல்லாம் அழுக்காயிருது. சாரி கமாண்டர், கை அழுக்காயிருச்சு அப்படின்னு ஹியா வலிய ஆரம்பிக்கிறா. ஷாவ்ஜூ அதெல்லாம் கண்டுக்காம, இங்க பாரு, இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த தடவை ட்ரைனிங்க்கு, ஆனா ஒன்ன மாதிரி எந்த வெப்பன்ஸும் இல்லாம ஓனாயை கொண்டது மட்டும் இல்லாம உன் டீம்ல இருக்கிற மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக உயிரை பணையம் வச்சிருக்க, வேற யாருக்கும் இந்த அளவுக்கு தைரியம் வரலன்னு சொல்ல, உயிர் ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்தணும்னு நீங்க தானே சொன்னீங்க, இல்லனா மரணதேவன் வந்து நம்மள தூக்கிட்டு போயிடுவாரு, நீங்க தானே ட்ரைனிங்ல சொன்னீங்க அப்படின்னு ஹியா கேக்குறா. என் மரணதேவனை பாக்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு ஷாவ்ஜூ கேக்குறான். கண்டிப்பா அவரு உங்களோட ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டாரு, அதனால நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹியா வலிய ஆரம்பிக்கிறா. இவ்வளவு விட்டு போடுறோம், அப்பயாவது சிரிக்கிறானா பாரு அப்படின்னு ஹியா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி கிளம்பலாமா அப்படின்னு ஷாவ்ஜூ கேக்குறான். ஒரே ஒரு குதிரை தான் இருக்கு, எல்லா குதிரையும் ஓடிடுச்சு, என்ன நடக்க வச்சே கூட்டு போறீங்களா? கமாண்டர் ப்ளீஸ், கை கால்லாம் வலிக்குது, என்னால சுத்தமா முடியல அப்படின்னு ஹியா ஆள ஆரம்பிக்கிறா. அப்படியே ஷாவ்ஜூ பாக்குறான். அவனுக்கு இருக்கிற கோவத்துல இவள 2 போடு போடணும் போல இருக்கு. நடந்து வரதுனா வா, இல்ல போனா போது, குதிரையில ஏறுறதுன்னா ஏறுன்னு சொல்லிட்டு அவ பெல்ட்ட புடிச்சு ஒரே தூக்கு குதிரையில தூக்கி எவ்வளவு உட்கார வச்சிடுறான். அடுத்த ஷாவ்ஜூ மேல ஏறி உட்காந்துக்கிறான். இப்ப கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறான். இல்ல, நான் வெறும் கையாலே ஓனாயை கொண்டிருக்கேன், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே, அந்த ஓனாயை எடுத்துட்டு வரலாமா, அதோட வீரத்தை வெளியே காட்டிக்கிற மாதிரி இருக்கும்லன்னு ஹியா பல்ல காட்டுறா. ஓகேன்னு ஷாவ்ஜூ சொல்லிடுறான். உங்களை மாதிரி கமாண்டர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஹியா கேட்க, எடுத்துட்டு வந்து பின்னாடி குதிரையில போடு, ஆனா நீ இறங்கிரு, ஓனாயோட நான் குதிரையில போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் ஓனாய் அப்படின்னு அவளும் அமைதியா போக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா ஷாவ்ஜூவோட வால் எடுக்கலான்னு கையை விடுறா. ஷாவ்ஜூ பாத்துடுறான். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த வால் பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு, அதனால தான் எடுக்க வந்துட்டேன், நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, பேசாம வான் மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க, என்னால பேசாம இருக்கவே முடியாது, இல்லன்னு வச்சுக்கோங்களேன் போர்லயே நான் செத்து போயிருவேன், ஓனாய் கூட என்ன கொல்றதுக்கு தேவையில்லை அப்படின்னு நைன்னு பேசிட்டே போறா. ஓனாய் இருந்திருந்தா கறி எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அதோட தோல்ல ஒரு கோட்டு கூட பண்ணிருக்கலாம், எல்லாம் வேஸ்டா போச்சு, இவ பாட்டுக்கு பேசிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனா ஷாவ்ஜூ வாயவே திறக்கல. அமைதியா வர போறியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கே எப்படி சொல்றீங்க, இந்த ரத்தத்துக்கே நான் பயப்படுவேன் நினைச்சீங்களா, ஒரு தடவை என்னை சுத்தி ஒரே போனமா இருந்தது, மனுஷங்களோட ரத்தம் ஃபுல்லா என் மேல பழிஞ்சிருந்தது அப்படின்னு பேச்சு வாக்குல ஹியா சொல்லிடுறா. அது எப்போ அப்படின்னு ஷாவ்ஜூ கேக்குறான். ஹியா உடனே சுதாரிச்சுட்டு, ஒரு தடவை
தடவை பஞ்சம் வந்து எங்க ஊர்ல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அத பத்தி சொன்னேன் அப்படின்னு அவ சமாளிக்க ஆரம்பிக்கிறா. எங்க ஊர்ல திருவிழா வந்தப்ப அப்படின்னு அவ எதையோ நினைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துக்கு போயிட்டே இருக்கா. ஷாவ்ஜுவே எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அவன் மேல பொத்துன்னு வந்து விழுந்துடுறா ஹியா. ஷாவ்ஜு ஆனா இப்ப கண்டுபிடிச்சிடுறான், இது பையன் கிடையாது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாவ்ஜி யோசிக்கிறான், எதுக்காக ஒரு பொண்ணு பையனா வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி கொடூரமான ஒரு ஆர்மி இருக்கிற இடத்துக்கு வந்து சேரணும், என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அமைதியா அவளை கூட்டு போயிடுறான். நேரா அவங்களோட கேம்புக்கு வந்துட்டு அங்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. இவனை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க, ஹியா எந்திரா எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இவரா அப்படின்னு ஷாவ்ஜுவை பார்த்து பதறிட்டு, என்ன கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் கமாண்டர், நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு ஹியா இறங்கிடுறா. ஷாவ்ஜு அவளையே குறுன்னு பாக்குறான். மத்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேகமா அசிஸ்டன்ட் வந்து, கண்டிப்பா நமக்கு வேவு பார்க்க வந்திருக்க ஒரு ஆளா இருந்தா ஹியா அவங்களெல்லாம் காப்பாத்தி இருக்க மாட்டா, அப்போ நல்லவனா தானே இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இல்ல இதுக்கும் மேலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டு வச்சுக்கணும், ஹியாவை வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லிடுறான். ஏன்னா எதுக்காக ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கான்னு தெரியணும்ல, அதுக்காக. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணாலும் அந்த பையன் ஷியாங் அவனை என்ன பண்றதுன்னு கேட்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜு அங்க இருந்து போயிடுறான். ஹியாக்கு காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக லீசு வரான். கொன்னுட்டாங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா கொன்னுட்டாங்களா அப்படின்னு ஹியா ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமா ஷாவ்ஜு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான்ல, விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஹியா பாக்குறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷாவ்ஜு உள்ள வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத காதுல வாங்க ஆரம்பிக்கிறான். இதுல கொடூரமான விஷயங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எதிரியால கூட நம்ம எத்தனை பேர் உயிர் வேணா போகலாம், ஆனா நம்ம கூடயே இருக்கிற நண்பனோட கையால நம்ம உயிர் போக கூடாது. இவன மாதிரி ஒரு துரோகியை பக்கத்துல வச்சுட்டு எப்படி நம்ம நம்பி சண்டைக்கு போக முடியும், அதனால கமாண்டர் பண்ணதான் கரெக்ட்னு சொல்ல ஷாவ்ஜு பாக்குறான். இவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கையில அவளுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கான். அப்ப லீசு பார்த்துட்டு, சரி சட்டையை கழட்டு, உள்ள ஃபுல்லா அடிபட்டு இருக்கு, மருந்து போட்டு விடணும்னு சொல்ல, இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, என் உடம்பு அந்த பொண்ணு மட்டும் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. சோ நான் ஆம்பளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வேற யார்கிட்ட என் உடம்ப காட்ட மாட்டேன் அப்படின்னு ஹியா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கா, நம்ம எல்லாம் பசங்க தானே, நமக்குள்ள என்ன அப்படின்னு லீசு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஒரு பில்லோவை தூக்கி எறிஞ்சிட்டு ஹியா ஓட ஆரம்பிக்கா. ஷாவ்ஜு மேலேயே போய் பொத்தின் விழுந்துட்டு இருக்கா. யார் மேலேயும் போய் தொட மாட்டேன் அப்படின்னு நல்லா என் மேல வந்து கட்டி புடிச்சிட்டு நிக்கிற அப்படின்னு ஷாவ்ஜு கேட்க ஹியா தள்ளி ஓடி போறா. இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜு கையில மருந்து கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு லீசு அந்த மருந்தை மோந்து பார்த்துட்டு, இது ரொம்ப காஸ்ட்லியான மருந்து, ஷாவ்ஜுவே இதை பூசிக்கிறதுக்கு யோசிப்பான். ரெண்டே பேருக்கு மட்டும் தான் அதை கொடுத்திருக்கான் இது வரைய, ஒண்ணு அவனுக்கு எப்பயாவது, இல்லைன்னா அந்த நன்றி கட்ட நாய் இருக்கான்ல அவனுக்கு லீசு சொல்ல, அது யார் அந்த நன்றி கட்ட நாய் அப்படின்னு ஹியா கேக்குறா. வேற யாரு, ரூஃபை தான் அப்படின்னு சொல்லிட்டு லீசு அங்க இருந்து போயிடுறான். இப்ப இருக்கிற ரூஃபை தான் கெட்டவன், அப்ப இருந்த ரூஃபை நான் தான், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு, பரவாயில்ல நல்ல மருந்து தான், புரிஞ்சுக்கவே முடியல ஷாவ்ஜுவை, ஆம்பளைங்களே ரொம்ப கஷ்டம் தான் போல அவங்களை கண்டுபிடிக்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ரூஃபையை காட்டுறாங்க. ரூஃபை கோயிலுக்கு போயிட்டு எங்க ஹியாவோட ஆத்மா வந்து அவனை பழி வாங்கிருமோன்னு அதுக்கும் சேர்த்து ஒரு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆத்மா வெளியவே வரக்கூடாது அப்படின்னு. அடுத்து இந்த பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் கிட்ட சூஷாவுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான்ல, அந்த பையன் வந்துட்டு, நீங்க கண்டிப்பா கண்ட்ரோல்ல எடுத்துக்க வேண்டிய அந்த ஊர் ஒண்ணு இருக்கு, என்னதான் உங்களோட பழைய ஸ்டூடெண்ட் தான் இப்ப அந்த ஊர்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அவன் உங்களுக்கு ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட், ரொம்ப டிஸ்டன்ட்ல வேற இருக்காங்கிறதால அவங்க நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ரூஃபை உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஆளுங்க சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, இந்த ரூஃபை முன்னாடி எல்லாம் யாரையும் வந்து பார்க்க மாட்டான், தனக்கு வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பான், எனக்கு அவனை பார்க்க விருப்பம் இல்ல, நான் உள்ள போயிடுறேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிளம்பி போயிடுறாரு. ரூஃபைய சூஷாவ் தான் வரவேத்து உட்காந்து பேசிட்டு இருக்கான். டீ ஊத்தி நம்ம சூஷாவ் கொடுக்க ரூஃபை ரொம்ப நக்கலா, ஓ டீ கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, பரவாயில்ல நல்ல வேலை தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இந்த டீக்காக தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சூஷாவ் அதுக்கும் மேல நக்கலா பேசுறான். பிரைம் மினிஸ்டர் கிட்ட திரும்ப வந்துடுறான். இந்த ஏதோ புக்க கொடுக்கணுங்கிற சாக்குல இந்த ரூஃபை உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கான். அவனோட வேலைக்காரன் கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். இத்தனை நாள் முகமூடி போட்டிருந்த ரூஃபை முகத்துல இந்த தழும்புலாம் சரியாயிருச்சான். சோ முகமூடி போடாம சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு வீரமான ஆளா இருக்கான், அவனை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊரை பாதுகாக்கிற பொறுப்பை இவன் கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு சூஷா ஒரு ஐடியாவை பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கறான். அதுவும் இல்லாம இத்தனை நாளா அவனை பத்தி கேள்விப்பட்டதும் அவனை நேர்ல பார்க்கும் போதும் எல்லாமே வித்தியாசமா இருக்கு, ஒரு கெத்தே அவன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியலன்னு சூஷா சொல்ல, மனசுல பட்டதெல்லாம் வித்தியாசமா அப்படியே சொல்லிடுறல, சரி ஓகே நீ இவ்வளவு ஐடியா பண்ணிட்டங்கிறதால அந்த பொறுப்பை ஓன்ட்டே கொடுத்துக்கிறேன், பாத்துக்கோன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுறான். சூஷாவ் மறுபடியும் வீட்டுக்கு வரான். அங்க அவங்க அப்பா வந்துட்டு, எதுக்குப்பா அதுக்குள்ள வந்த, நீ கூடவே பிரைம் மினிஸ்டர் கூடவே இருந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பதான் அவரோட கம்ப்ளீட்டா நம்புவாரு, நம்ம குடும்பத்துக்கும் அடுத்தடுத்த பெருமை கிடைக்கும், உன் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட போய் சாப்பிடு அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து போறாரு. சூஷாவ் சாப்பிடறதுக்கு போறான். உடனே அவங்க, எனக்கு வரைய பசிக்கல அப்படின்னு எந்திரிச்சிட்டு, என்னவோ சொந்த பையன் மாதிரியே பழகாதப்பா, என் புருஷனோட, அதாவது இப்பதான் உன் அப்பான்னு கூப்பிட்டு வந்தியே, அவரோட தங்கச்சியோட பையன் தான் நீனு, ஆனா அப்பா இல்லாம பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒன்னு அவர் தத்தெடுத்துக்கிட்டாரு, நல்ல வேலை உங்க அம்மாவோட நினைவு பலகை கூட இன்னும் வீட்டுக்குள்ள வரல, அந்த பலகை உள்ள வரணும்னா நீ நிறைய பதவி உயர்வு வாங்கணும், அதுக்கான வேலையை பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அந்த லேடி கத்திட்டு போயிடுறா. சூஷாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு.
இங்க மறுபடியும் ஹியாவை பத்தி எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சு பார்த்தோம். அவனை பத்தி எந்த ஒரு பிளாக் மார்க்குமே ஊருக்குள்ள இல்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கு வந்து அவன் மேல பிளாக் மார்க் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. யாரோ உங்க பின்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்காங்கன்னு அர்த்தம். போய் விசாரிச்சு பாரு மறுபடியும் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிக்கிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.